The மீட் இங்கிலீஷ் மீட் வேர்டு பவர். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கிறதுல வந்து சில வேர்டுகளை பார்ப்போம். ஹ கேமோப்ளஜிஸ் அப்படின்னா உருமறைப்பு. கேமோப்ளஜ் அப்படின்னா உருமறைப்பு. பெகான் அப்படின்னா சைகை காட்டப்பட்ட பெகான். இதில் அட்ஜெக்டிவ் இருக்கும், அட்வெர்ப் இருக்கும், வெர்பு இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பிறகு பார்ப்போம். வெர்பு வந்து நவுனுங்கிறது பெயர்ச்சொல். வெர்புங்கிறது அதில் ஃபெர்டைல் அப்படின்னா வளமான அப்படின்னு சொல்கிறோம். ஃபெர்டைலிட்டி அப்படின்னா வளமை அப்படின்னு பெறும். இதுமாரி பார்ப்போம். கேமப்ளஜ் அப்படின்னா உருமறைப்பு. ரெண்டாவது வேர்டு வந்து பெகாண்ட் அப்படின்னா சைகை காட்டப்பட்ட. ப்ரே பிஆர்ஏஒய் ப்ரேனா வேண்டு இறைஞ்சி துதி பிரார்த்தனை செய். ப்ரே பண்ண அப்படிங்கிறோம். ஆனால் அதே இஒய் பிஆர்இஒய் வந்ததுன்னா கொள்ளை இறை உணவு. இறை இருக்குல்ல, உணவு. இந்த அதோட இறை அப்படின்னு சொல்கிறோம்னா இறை, புளியின் இறை அப்படின்னா ப்ரேனா இறை. இஒய் வந்தால் இறை, அதில் வரதொட்டு இறைன்னு நாம் வச்சுக்கிங்க. பிஆர்ஏஒய் வந்தால் வேண்டு இறைஞ்சி துதித்தல் பிரார்த்தனை ப்ரேனா. அடுத்தது ஃபெர்டைல்னா வளமான. அபண்டன்ட் அப்படின்னா கைவிடப்பட்ட. அபண்டன்ட் அப்படின்னா கைவிடப்பட்ட. அபண்டன்ட்னா கைவிடப்பட்ட. ஹேமோப்ளஜ் அப்படின்னா உருமறைப்பு, மறைதல், அதாவது பெகாண்டுனா சைகை காட்டப்பட்ட. ஏஒய் வந்தால் வேண்டுதல், துதித்தல், பிரார்த்தனை செய்தல். பிஆர்இஒய் வந்தால் இறை, அதில் வரதொட்டு இறை நாம் வச்சுக்கிங்க. பிஆர்இஒய் வந்தால் வந்து கொள்ளை இறை. பெற்றல் அப்படின்னா வளமான. அபண்டன்ட்னா கைவிடப்பட்ட. விகரஸ்னா பழம், வீரியம், வீரியமுள்ள. பழம், வீரியம், வீரியமுள்ள. விகரஸ்னா பழம், வீரியம், வீரியமுள்ள, பலமுள்ள. அடுத்தது ப்ளசண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ப்ளசண்ட்னா இனிமையான. ப்ளசண்ட்னா இனிமையான. ப்ளசண்ட் அப்படின்னு தெரியும். கொய்வர்ஸ் அம்புக்கூடு. இந்த அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வேடன்கள் இதில் கட்டியிருப்பாங்க. அம்புக்கூடு, அம்பார துணி, அப்புறம் நடுக்கம், நடுங்கு. ஒரு இதுக்கு நிறைய வேர்டு இருக்குங்களா, அதுதான் கொய்வர்ஸ் அப்படின்னா. அந்த அம்புக்கூடு இருக்குல்ல, நம்ம வேடன்கள்லாம் அம்பு வந்து ஒன்று ஒன்றா அதில் வச்சுருப்பாங்க சைடில் கட்டி, அதான் கொய்வர்ஸ். அம்புக்கூடு, அம்பார துணி, நடுக்கம், நடுங்கு, அதெல்லாம் கொய்வர்ஸ். அடுத்து ரேம்ப்ளிங்னா நீண்ட தெளிவற்ற சுற்றி வளைத்து செல்கிற. ரேம்ப்ளிங் அப்படின்னா நீண்ட தெளிவற்ற சுற்றி வளைத்து செல்கின்ற. அடுத்து ஸ்ப்ரவுட் அப்படின்னா துளிர், தளிர், முளைக்குருத்து. ஸ்ப்ரவுட் அப்படின்னா. ஸ்பெக்டகுலர் அப்படின்னா பிரமிக்கத்தக்க, ஆச்சரியமான. ஸ்பெக்டகுலர்னா பிரமிக்கத்தக்க, ஆச்சரியமான. ஸ்பெக்டகுலர்னா என்னது? பிரமிக்கத்தக்க, ஆச்சரியமான. ஸ்ப்ரவுட் அப்படின்னா துளிர், தளிர், முளைக்குருத்து. ஸ்ப்ரவுட் அப்படின்னா இந்த துளிர். ஸ்பெக்டகுலர் அப்படின்னா பிரமிக்கத்தக்க, ஆச்சரியமான. பிளாசம் அப்படின்னா அரும்பு, மலர். மலர்தல் அப்படிங்கிறதுக்கும் பிளாசம். மலர்ந்து பார் அப்படிங்கிற வர்பமாகவும் பயன்படும், நவுனாகவும் வரும் பிளாசம். அது டென்ட்ரில்னா தசைநார். டென்ட்ரில் அப்படின்னா தசைநார். கிரீப்பர்னா கொடி. உங்களுக்கு தெரியும். படர்தாமரை, படர்ந்து செல்பவை, ஊர்ந்து செல்பவை, இதெல்லாம் கிரீப்பர் கொடி. ஊர்ந்து செல்பவையும் கிரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ட்ரில்னா தசைநார். ஸ்பெக்டகுலர் அப்படின்னா பிரமிக்கத்தக்க, ஆச்சரியமான. பிளாசம் அப்படின்னா அரும்பு, மலர். இது டென்ட்ரில் அப்படின்னா தசைநார். கிரீப்பர்னா படர்தாமரை, படர்ந்து செல்பவை, ஊர்ந்து செல்பவை, கொடி. போ அப்படின்னா கிளை. மரத்தின் கிளையை போ அப்படின்னு சொல்கிறோம். பார்க்னா மரப்பட்டை, சிறு கப்பல், நாயின் குறைப்பு, நாய் போல் குறை. குறைத்தல வர்பாவும் பார்க்கிங் டாக் அப்படின்னா குறைக்கின்ற நாய் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாதிரி பார்க் அப்படின்னா குறைத்தல். ப்ரீஸ் அப்படின்னா தென்றல், மெல்லிய காற்று. பிஆர்இஎஸ்இ. ப்ரீஸ்னா தென்றல், மெல்லிய காற்று. பொல்யூஷன்னா மாசுபாடு. பிரெடேட்டர்ஸ் அப்படின்னாக்கா கொன்றுண்ணி, விலங்குண்ணி, வேட்டையாடுபவர்கள். பிரெடேட்டர்ஸ்னாக்கா கொன்றுண்ணி, விலங்குண்ணி, வேட்டையாடுபவர்கள். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னா மனித நடவடிக்கைகள். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மனித நடவடிக்கைகள். சர்வை தொடர்ந்து பிழைக்க, உயிர் வாழ. பிழை அதாவது தொடர்ந்து பிழைக்க, அதாவது உயிர் வாழ தொடர்ந்து பிழைக்க. சர்வை. பிழைனா உயிர் பிழைத்தல்ங்கிற அர்த்தத்தில் பிழைங்கிறது இங்கே எரருங்கிற அர்த்தத்தில் தான். இதில் பிழைனா பிரெடேட்டர்ஸ் அப்படின்னா கொன்றுண்ணி, விலங்குண்ணி. இப்போ வந்து புலி, இதெல்லாம் பிரெடேட்டர்ஸ். அதாவது பொல்யூஷன்னா மாசுபாடு, பார்க்குனா குறைத்தல், ப்ரீஸ்னா தென்றல், மெல்லியது, சர்வைவ்னா தொடர்ந்து பிழைக்க, உயிர் வாழ, பிழை. மிஸ்டரிஸ்னா மர்மங்கள், தெளிவின்மை. மிஸ்டரிஸ் மர்மங்கள் அப்படின்னா தெளிவின்மை அப்படின்னு.
பாசனேட்டிங் ஒருவரை மிகுதியாக கவர்தல். பாசனேட்டிங் ஒருவரை மிகுதியாக கவர்தல். டிகேட் ஆர் டெக்கைட் பத்தாண்டுகள். டிகேட் ஆர் டெக்கைட் பத்தாண்டுகள். டாசிங் அப்படின்னா அலட்சியமாக மெல்ல வீசி எறிதல், முன்பின் பக்கவாட்டு. சென்ட் அப்படின்னா மனம், வாசனை. ஒரு விலங்கின் அல்லது மற்றொரு விலங்கு வந்து பின்தொடர்வதற்கான வாசனை மோப்பம். சென்ட் அப்படிங்கிறது. டாசிங் அப்படின்னா அலட்சியமாக மெல்ல வீசி எறிதல், முன்பின் பக்கவாட்டாக அலட்சியமாக மெல்ல வீசி எறிதலுக்கு டாசிங் அப்படிங்கிறது. டெக்காய்ட் அப்படின்னா பத்தாண்டுகள் அல்லது டிக்கெட் அல்லது டெக்காய்ட். பேசினேட்டிங்னா ஒரு மிகுதியாக கவர்ந்திருத்தல். மிஸ்டரிஸ்னா மர்மங்கள், தெளிவின்மை. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னா மனித நடவடிக்கைகள். 27 வந்து ஃப்ளிப்பர்ஸ்னால் துடுப்பு, முன் துடுப்பு, நீந்த பயன்படும் உறுப்பு. இப்போ நம்ம காலையிலே இந்த மனிதர்கள்லாம் அந்த ஆழ்கடல்ல எல்லாம் போவாங்க பார்த்துருக்கீங்க. ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னு அதையும் ஃப்ளிப்பர் சொல்லுவாங்க. துடுப்பு, மீன் நீந்துவதற்கு பயன்படும் உறுப்பு, அதான் பின். அப்படி FIN பின், அதான் ஃப்ளிப்பர்ஸ். ஹோல் அப்படின்னா ஹவுல் ஆர் ஹோல், வலிந்து இழுக்கிறது. லெபோரியஸ்லினாக்கா லெபோரியஸ்லி அப்படின்னா உழைப்புடன். கேவிட்டி அப்படின்னா குழி, பல்குழியெல்லாம் கேவிட்டி அப்படின்னா கேவிட்டி குழி. இன்குபேட் அப்படின்னா அடை காக்கும். இன்குபேஷனா அடை காத்தல், இன்குபேட்னா அடை காக்கும். ஸ்லாஷ் அப்படின்னா வெட்டு சீவு. ஸ்லாஷ்னா வெட்டு சீவு, ஸ்லாஷ். ஸ்னவுட் பன்றியின் போன்ற நீண்ட மூக்குடைய ஸ்னவுட் அப்படின்னு சொல்கிறோம். எமர்ஜினா வெளிப்படும் அழிப்பாடு. எமர்ஜினா வெளிப்படும் வெளிப்பாடு. மரீன் மரீன் கடல் சார்ந்த, மரீன் டெக்னாலஜி, கடல் சார்ந்த நுட்பங்கள் மரீன் அப்படின்னு. ஸ்பீசியஸ்னா வகை இனம். ஸ்பீசியஸ். கோஸ்டல் அப்படின்னா கடற்கரை ஓர. டர்ட்டில்ஸ் அப்படின்னா கடலாமை. கேச்லிங்ஸ் குஞ்சுகள், புதிதாக பொரித்த குஞ்சுகளை வந்து கேச்லிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டர்ட்டில்ஸ்னால் கடலாமை. மெனி ஃபேக்டர்ஸ் பல காரணிகள். ஜென்டிலி மெதுவாக, கனிவாக, நேர்த்தியாக. சியர்ஃபுல் மகிழ்ச்சியான. டூத்துங்கிறது டஸ், அதாவது பழமை காலத்தில் டூஸுங்கிறது டூத் அப்படின்னு அந்த வேர்டில் யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த வேர்டு பழக்கத்தில் இல்லை. அது செய்ய. இம்ப்ரூவ் அப்படின்னா மேம்படுத்து. இம்ப்ரூவ்னா மேம்படுத்து. ஒய் நாட் ஏன் இல்லை. ப்ரிவெண்ட் அப்படின்னா தடு. கிரேசி அப்படின்னா பைத்தியம், பித்து பிடித்த. நோட்டீஸ் அறிவிப்பு, விளம்பரம் அறிவிப்பு செய், தெரிவி. நோட்டீஸ் அப்படின்னா அறிவிப்பு, விளம்பர அறிவிப்பு, இல்லைன்னா தெரிவி அப்படிங்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஃபாரின்னா அந்நிய நாட்டு, ஃபாரின் குட்ஸ் அப்படின்னா அந்நிய நாட்டு பொருட்கள், ஃபாரின் திங்ஸ் அப்படின்னா அந்நிய நாட்டு பொருட்கள். மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னா வியாபாரிகள். செயில்டுனா கடற்பயணம் செய்த. டெலிசியஸ் சுவையான. சசமி அப்படின்னா சசமி அப்படின்னா ஜிஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஞ்சலி ஆயில், சசமி ஆயில் அப்படின்னு. அடுத்து அவுச் அப்படின்னா வலிக்கான ஒலிக்குறிப்பு சொல். அவுச் அப்படிங்கிறது வலிக்கான. ரேட்டில் ஆஃப் வரையறை, மலமளவென்று சொல், சட்டென்று சொல் வந்து ரேட்டில் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்லிக்னா பூண்டு. சின்னமன் அப்படின்னா இலவங்கப்பட்டை. கல்டிவேட் அப்படின்னா விவசாயம் அல்லது பயிர் செய்தல். சில்லிஸ்னா மிளகாய் தான் உங்களுக்கு தெரியும். பிளாக் பெப்பர் அப்படின்னா கருமிளகு. அலிட்ரேஷன் பங்கு கொடுத்தல். பங்கு கொடுத்தல் அல்லது ஓமை. அலிட்ரேஷன் அப்படின்னா பங்கு கொடுத்தல். அலிட்ரேஷன். பிளாக் பெப்பர், சில்லிஸ். கல்டிவேட்னா விவசாயம் செய்யுது. கல்டிவேஷனா விவசாயம். கல்டிவேட்னா வர்ப்பு. கல்டிவேஷன் அப்படிங்கிற விவசாயம்ங்கிறது நவுனு. சின்னமன், இளங்கோட்டை இது நவுனு தான். ரேட்டில் ஆஃப் அப்படின்னா மலமளவென்று சொல், சட்டென்று சொல்லுது வர்ப்பு. சசமி அப்படிங்கிறது இது நவுனு. டெலிசியஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அதாவது சுவையான உணவு. டெலிசியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். டெலிசியஸ் மீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சுவையான மதிய உணவு. செயில்டு அப்படின்னா கடற்பயணம் செய்த. அலிட்ரேஷன் அப்படின்னா பங்கு கொடுத்தல். ஃபீட்டல் நட் வெற்றிலைப்பாக்கு, தோற்காய்ப்பாக்கு. அஸ்ட்ரிஞ்சன்ட்னா தோற்பு, கட்டுப்படுத்துகிற, சுருக்குகிற. பஞ்சன்ட் அப்படின்னா காரமான, உரைப்பான, கடுமையான. சவுர்னா புளிப்பு, பிட்டர்னா கசப்பு, ஸ்வீட்னா இனிப்பான, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சால்ட்டினா உப்புத்தன்மை. ரைமிங்காக பேசுகிற, ரைம்னா ஒத்த. அடாப்டட் அப்படின்னா தழுவிய, இணைத்த. கோல்னா நிலக்கரி. இந்த கோல் GOAL கோல் அப்படின்னா இலக்கு. இதெல்லாம் பார்த்துங்க. பஞ்சன்ட் அப்படின்னா காரமான, உரைப்பான, கடுமையான. சவுர்னா புளிப்பு, பிட்டர்னா கசப்பு, ஸ்வீட்னா இனிப்பான, சால்ட்டினா உப்புத்தன்மை, ரைம்னா ஒத்த, அடாப்டட் அப்படின்னா தழுவிய, இணைத்த, கோல்னா நிலக்கரி, GOAL கோல்னா இலக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்